அவர் என் ராஜா, நான் அவருடைய பிரஜை. நான் அவருடைய எதிர்பார்ப்புக்கு தக்க நடந்து கொள்வேன். பரிசுத்தம்னா என்ன? அவருடைய எதிர்பார்ப்பு. அவருடையதான அவரால் நீதிகரிக்கப்படணும், அவரால் அங்கீகரிக்கப்படக்கூடியதான கிரியைகள், அவரால் அங்கீகரிக்கப்படுகிறதான சிந்தனைகள், அவரால் அங்கீகரிக்கப்படுகிறதான நோக்கங்கள், அவரால் அங்கீகரிக்கப்படுகிறதான வார்த்தைகளை நான் பேசி நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா. நான் அவருடைய ராஜ்யத்தில் நான் பிரபுக்களாக அவர் என்னை அமர பண்ணியிருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. ஒரு கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியா என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர்வழியா என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 24. சங்கீதம் 24. பூமியும் அது நிறைவும் உலகும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையவைகள். அவருடைய தேவனுடைய மகிமை, நம்முடைய ராஜா. அப்போது 23 அவர் மேய்ப்பராக நம்ம சித்தரிக்கப்பட்டார். நம்முடைய ஆண்டவர் மேய்ப்பர், நாம ஆடுகள். இங்கே வரும்போது அவர் ராஜா, நாம பிரஜைகள். அவர் ராஜாவாக இருக்கிற, மேய்ப்பராக இருக்கிறவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மை பராமரிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அவர் நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறார், நம்ம மேலே கரிசனையாக இருக்கிறார், நம்ம மேலே அன்பாக இருக்கிறார் பார்க்குறோம். இங்கே ராஜா அப்படின்னு வந்துட்டா அவர் நம்மை ஆளுகை செய்கிறவர், நம்மை ஆளுகை செய்கிறவர் அப்படின்னு. ஆளுகை செய்கிறவர்னா என்ன அர்த்தம்? அவர் ராஜாதி ராஜா. நம்ம அவருக்கு அதில் அந்த மேய்ப்பராக இருக்கிறவருக்கு நம்ம என்ன செஞ்சால் போதும்? அவர் நம்மை அவர் தாங்கி நம்ம நடத்துகிறவர். அவர் நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறாரு, நாம் அவர் மேலே அன்பு வச்சுருக்கிறோம். இங்கே ராஜான்னு வரும்போது கீழ்ப்படிதலை ரொம்ப ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய நியமங்களுக்கும் அவருடைய விதிமுறை சட்டத்திட்டங்களுக்கும் நாம் உட்பட்டு நடக்க அவர் எதிர்பார்க்கிறார். அவர் ராஜா. அவர் எப்படிப்பட்ட ராஜா? பூமியும் உலகமும் அதில் உள்ள எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். அவர் தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். அவர் தான் கடல்களுக்கு மேலாக இந்த அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறாரு, நதிகளுக்கு மேலாக ஸ்தாபிச்சிருக்கிறார். இப்போ ஒரு கேள்வி, இது மட்டும் இல்லை, பின்னால் நீங்கள் இதே அதிகாரத்தினுடைய பின்பகுதியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவர் மகிமையின் ராஜா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 8வது வசனத்தில் அவர் வல்லமையுள்ள ராஜா, பராக்கிரமமுள்ள ராஜா, யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள ராஜா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் மகிமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர், மகிமையின். அவர் அல்லாமல் வேறு ராஜாவே இல்லை. அவர் தான் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும், சர்வ வல்லமையுள்ளவர், ஆளுகை செய்கிறவர். அப்போ ஆண்டவர் அங்கே இந்த 23, 24 வச்சு நீங்கள் படிக்கும்போது நல்லா தெரியும். 23 அவன் நல்ல மேய்ப்பர், இங்கே நல்ல ராஜா, ஆளுகை செய்கிறவர்.
அப்போ அங்கே வந்து நம்மிடத்துலேருந்து மேய்ப்பர் நம்மிடத்துலேருந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் இங்கே ராஜா நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், அவருடைய பர்வதத்தில் நீ ஏறி வரணும், அவருடைய ராஜாங்கத்தில் நீ, அவருடைய ராஜரீகத்தில், அவருடைய ராஜாங்கத்தில் அவரோடு கூட நீ ஆளுகை செய்கிறவனாக மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உன்னை என்னன்னைக்கும் ஒரு ஆடாகவே உன்னை பார்க்க ஆண்டவர் விரும்பவில்லை. ஆடுகளாக இருக்கிற நீங்கள் அவன் ராஜாக்களாக மாற வேண்டும். ஆடுகளைப் போல இருக்கிற நீங்கள், ஆடுகள் அவன் நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொள்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துகிறதுல, ஆடுகள் நம்மை மேய்ப்பர் பார்க்க வேண்டும், நம்மை அவர் கவனிப்பார், நம்மை அவர் அரவணைப்பார். இங்கே ராஜாவும் அதே காரியம் தான் செய்கிறார். ராஜாவுக்குமே மேய்ப்பர்ங்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ராஜாவுடைய எதிர்பார்ப்பு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன எதிர்பார்ப்பு? கைகளில் சுத்தமாக இருக்கணும்ப்பா. அவன் கையில் சுத்தமாக இருக்கணும். கை சுத்தம் வேணும்ப்பா. கை சுத்தம்னா புரியுதா உங்களுக்கு? ஒரு 5 காசுக்கு ஆசைப்படாத. கை சுத்தம் வேணும், கணக்கில் சுத்தம் வேணும், பணத்தில் சுத்தம் வேணும், உன் கிரியைகளில் செயல்பாடில் சுத்தம் வேணும், உண்மையாக செய்ய, உத்தமமாக செய்ய, கையில் சுத்தம். அடுத்து இருதயத்தில் மாசு இல்லை, நல்ல நோக்கம், நல்ல நோக்கத்தோடு செய்கிறது. எப்படி செய்கிறதை எது தீர்மானிக்கணும்னா, நல்லதா கெட்டதாங்கிறது செய்கையை வச்சு இல்லை, நல்லதா கெட்டதாங்கிறது வந்து நோக்கத்தை வைத்து, உன்னுடைய இருதயத்தில் என்ன நோக்கம் கொண்டு இருக்கிறாய், நோக்கத்தை கொண்டு மாசு இல்லாமல் இருக்கணும். ஆத்மாவை, இங்கே வந்து 3 வார்த்தையும் வருது. ஆவி வருது, ஆத்மா வருது, சரீரம் வருது. அப்போ ஆவியில் சுத்தம், ஆத்மாவில் சுத்தம், ஆவியில் சுத்தமாக இருக்கணும். ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. மாயைன்னா ஒன்று மாயைங்கும்போது விக்கிரக ஆராதனைன்னு சொல்லுது. மாயைங்கிறதுனா அழிஞ்சு போகிற உலக காரியங்களை பற்றியும் சொல்லியிருக்குது. இது அடுத்து வார்த்தையில் சுத்தம், கபடாய் ஆணையிடாமலும். வார்த்தையில் சுத்தம். உண்மைன்னா உண்மையை சொல்லு, பொய்யை சொல்லாத. தப்பிக்கிறதுக்காகவோ அல்லது காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காகவோ தான் காரியத்தை நிர்வகித்து கொள்வதற்காக ஆமாம் வார்த்தையில் நீ என்ன செஞ்சிடாத, பொய்யா சத்தியமாக சொல்கிற, அப்படி சொல்கிற, இப்படி சொல்கிறேன்னு வார்த்தையில் பிசகாத. வார்த்தையில் சுத்தம். இப்போ புரியுதா உங்களுக்கு? சிம்பிளாக ஆவியில் சுத்தம், ஆத்மாவில் சுத்தம், சர்வத்தில் சுத்தம், அவன் வாயின் வார்த்தையில் சுத்தம். ஸ்தோத்திரம். சொல்லப்படாத ஒன்று கண்ணில் சுத்தம். இந்த மாதிரி கண் பார்வையிலையும் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ 4 காரியம் இங்கே மெயினாக பார்க்கணும். அடுத்து இப்படி இருக்கிறவன் பரிசுத்தமாக இருக்கு. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நாமும் பரிசுத்தம். நம்ம ராஜாவை போல நாம் இருந்தால் அவர் என்ன செய்வார்னா, கர்த்தராலே நம்ம ஆசீர்வாதத்தை பெறுவோம், நம்ம ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவோம். நீதினா நம்ம அவராலே அங்கீகரிக்கப்படுவோம். நீதினா அர்த்தம் அவராலே நாம் அங்கீகரிக்கப்படுவோம், அவராலே நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம், அவராலே நாம் அவருடைய ராஜ்யத்தில் பயன்படுத்தப்படுவோம் சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுவே அவரை விசாரித்து அவருடைய சமூகத்தின் நாடுகள் யாக்கோபுன்னு சொன்னது. அப்போ நமக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா, பரிசுத்தவான்கள் நமக்கு பேர். அப்போ ராஜாவின் பரிசுத்தவான்கள் சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க வாசல்களே, எல்லா வாசல்கள். அப்போ நமக்கு விரோதமாக நம்ம போகக்கூடிய எல்லா வாசல்களையும் கர்த்தர் விளக்கும்பாய் திறந்து வைப்பாராக. எல்லாம் தலைகளை உயர்த்துங்கள். அனாதி கதை, அதாவது இன்றைக்கி தான் அந்த ஆட்டோமேட்டிக் டோர் வருது. ஐயா வரும்போது டோர் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி வாசல்களை உயருங்கள், கதவுகளை திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். அவர் வருவார். எப்போ? பரிசுத்தவான்கள் கூடும் இடத்தில் கர்த்தர் பரிசுத்த தேவன் வருகிறார். அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, பரிசுத்தம். தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்கள். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார், அவர் நம்முடைய ராஜா. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் என் ராஜா, நான் அவருடைய பிரஜை. நான் அவருடைய எதிர்பார்ப்புக்கு தக்க நடந்து கொள்வேன். பரிசுத்தம்னா என்ன? அவருடைய எதிர்பார்ப்பு. அவருடையதான அவருக்கு அவரால் நீதிகரிக்கப்படணும், அவரால் அங்கீகரிக்கப்படக்கூடியதான கிரியைகள், அவரால் அங்கீகரிக்கப்படுகிறதான சிந்தனைகள், அவரால் அங்கீகரிக்கப்படுகிறதான நோக்கங்கள், அவரால் அங்கீகரிக்கப்படுகிறதான வார்த்தைகளை நான் பேசி நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா. நான் அவருடைய ராஜ்யத்தில்
நான் பிரபுக்களாக அவர் என்னை அமர பண்ணியிருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 24 இதில் அதாவது பூமியும் அதன் குடிகளும் உலகமும் எல்லாமே கர்த்தருடையது. இப்படிப்பட்டதான அந்த மகிமையுடைய ராஜா, மகிமையான ராஜா, இவரை சேரத்தக்க தகுதியுள்ளவர்கள் யார் அப்படின்னா கைகளில் சுத்தமுள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், வாயில் சுத்தமுள்ளவர்கள், பாஸ்டர் சொன்ன மாதிரி ஆத்மாவில் சுத்தமுள்ளவர்கள். இவர்கள் தான் அவரிடத்தில் சேரத்தக்கவர்கள். அவர்கள் யாருன்னா யாக்கோபுடையதான சந்ததியார் அப்படின்னு சொல்லி, அப்போ தேவனுடையதான பிள்ளைகள். இப்படிப்பட்டதான் அவங்களுடையதான குவாலிஃபிகேஷன், தேவனோட சேரணும்னு சொன்னான். அப்போ இந்த தேவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் யார்? வானத்தையும் பூமியும் படைத்தவர். அது மாத்திரம் இல்லை, அவர் யாராம்? மகிமையின் ராஜாவாம். அவர் எப்படிப்பட்டவரா? அவர் வல்லமேல் பராக்கிரமம் உள்ளவராம். அவர் என்னதான்? அவர் யாரா? யுத்தத்தில் வல்லமை உள்ள தேவன், வல்லமேல் பராக்கிரமம் உள்ளவர். அவர் சேனைகளின் கர்த்தர். இப்படிப்பட்டதான தேவனை ஆமென் சேரத்தக்கவர்கள் நாம் பரிசுத்தமாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கர்த்தாவே, கிருபை இரக்கம் தான் எங்கள் நல்ல பிதாவே, உம்மண்டையில் நாங்கள் சேரத்தக்க தகுதியுள்ளவர்களாக அப்பா, நாங்கள் கைகளில் சுத்தமும் இருதயத்தில் சுத்தமும் கர்த்தாவே ஆமென் அப்பா, எங்களுடைய ஆத்மாவில் நாங்கள் சுத்தமுள்ளவர்களாகவும் அப்பா, எங்களுடைய வாயில் சுத்தமுடையவர்களாக காணப்பட ஆமென் அப்பா, நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தாவே இப்படி நாங்கள் செய்யும்போது நாங்கள் யாக்கோபுடையதான சந்ததியார் என்று சொல்லி நாங்கள் அறியப்படுவோம். கர்த்தாவே, நாங்கள் இப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருந்தால் இந்த மகிமையின் ராஜாவிடத்தில் நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், வானத்தை பூமி அண்ட சராசரத்தை அகிலத்தை படைத்து காப்பாற்றி வருகிற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அறியப்படுவோம். அப்பா, நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.